விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் தமிழகத்தில் இன்று காலை வெளியாக உள்ள நிலையில் திரையரங்குகளில் ரசிகர்கள் வெடிவெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய், ஸ்னேகா, மோகன், பிரபுதேவா, பிரசாந்த் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் தமிழகத்தில் இன்று காலை 9 மணிக்கு திரையரங்குகளில் வெளியாகிறது. கோட் படத்துக்கு 2 நாட்களுக்கு சிறப்பு காட்சிகள் திரையிட அனுமதி அளிக்குமாறு தமிழ்நாடு அரசிடம் தயாரிப்பு நிறுவனம் கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் தமிழக அரசு ஒரு நாள் மட்டும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துள்ளது. இந்நிலையில் ரசிகர்கள் அதிகாலையிலேயே திரையரங்குகளை நோக்கி படையெடுக்க தொடங்கினர். ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் விசாகா கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அது குறித்து பேசியுள்ள அக்கமிட்டியின் உறுப்பினர் குஷ்பு, பெண்கள் யாரேனும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருந்தால் தங்களை அணுகலாம் என தெரிவித்துள்ளார். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எங்ககிட்ட பேசுங்க. எங்களை மாதிரி ஆளுங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ யூ கம் டு அஸ். நீங்க எங்ககிட்ட வாங்க, நாங்க உங்க பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒருத்தர் பேசுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாங்கன்னா தேவையில்லாம நம்ம ஒரு விஷயம் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு பதிலாக நம்ம திணி கொடுத்துட்டு இருக்கோம். வேற ஒண்ணு கிடையாது. யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நடிகர் சங்கத்துக்கு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இன்னொன்னு பெண்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு விசாக கமிட்டி இருக்கு, நடிகர் சங்கம் இருக்கு. ஆனா பெண்களுக்காக பல முறையில நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டேட் விமன் கமிஷனே இருக்கு. யார் உங்களை தடுக்கிறாங்க? எது உங்களை தடுத்தது இல்ல நான் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பிரச்சனை இருக்கு நான் கேட்கிறேன். ஒன்றாக எப்போது சைக்கிள் ஓட்டுவோம் என கேட்ட ராகுல் காந்திக்கு நேரம் கிடைக்கும் போது வாருங்கள், சைக்கிளில் சென்னையை சுற்றி பார்க்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டி சென்ற காணொலியை தனது எக்ஸ் வலைப்பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் மாலை நேரத்தின் அமைதி புதிய கனவுகளை உருவாக்குவதாக பதிவிட்டிருந்தார். இந்த பதிவை தனது எக்ஸ் வலைதளத்தில் டேக் செய்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சென்னையில் நாம் எப்போது ஒன்றாக சைக்கிள் ஓட்டி செல்லப் போகிறோம் சகோதரரே என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நேரம் கிடைக்கும்போது சென்னைக்கு வாருங்கள், இருவரும் சைக்கிளில் பயணிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். தனது தரப்பிலிருந்து இனிப்புகள் வழங்க வேண்டி இருப்பதாகவும், சைக்கிள் பயணம் முடிந்தவுடன் தமது இல்லத்தில் அமர்ந்து அறுசுவையுடன் கூடிய தென்னிந்திய உணவை சுவைத்து மகிழலாம் என்றும் குறிப்பிட்டு விருந்துக்கு வருமாறு ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது முதல் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒருவரை ஒருவர் சகோதரர்கள் என குறிப்பிட்டு வருகின்றனர். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மு க ஸ்டாலின் மற்றும் ராகுல் இடையே இணக்கமான நட்புறவு நீடித்து வருகிறது. சென்னையில் மிதிவண்டி பாதை எங்கே என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் இட்டுள்ள பதிவில், சென்னையில் மாநில அரசு திட்டங்களின்படி ஸ்மார்ட் திட்டத்தின்படியும் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மிதிவண்டி பாதையை காணவில்லை என தெரிவித்துள்ளார். வாடகைக்கு விடுவதற்கான ஸ்மார்ட் மிதிவண்டிகளையும் காணவில்லை என்றும் அவை எப்போது மீண்டும் பயன்பாட்டுக்கு வரும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் அங்கு மிதிவண்டியில் பயணிக்கும் வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட நிலையில் அன்புமணி ராமதாஸ் இந்த கேள்விகளை முன்வைத்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பாக அரசு பள்ளிகளில் உறுதிமொழி ஏற்குமாறு 3 மாவட்டங்களில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தவறான சுற்றறிக்கை அனுப்பிய அலுவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அரசு பள்ளிகளில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் மகிழ்ச்சியுடன் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம் என்ற உறுதிமொழியை ஏற்க திருச்சி, பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தனர். இதற்கு ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த விவகாரம் குறித்து தங்கள் தரப்பிலிருந்து நேரடியாக எந்த அறிவுறுத்தலும் செய்யவில்லை என பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இதனிடையே தவறான புரிதலின் பெயரில் ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என சுற்றுச்சூழல் துறை முதன்மைச் செயலர் விளக்கம் அளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த சுற்றறிக்கை ஆண்டுதோறும் விழா ஏற்பாட்டாளர்கள், சிலை செய்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை தவறாக பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பது அரசின் ஆணைகளுக்கு முரணானது என்பதால்
அது ரத்து செய்யப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுற்றுச்சூழல் துறை முதன்மைச் செயலர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய மனுவை செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவை ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், V சிவஞானம் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கௌதமன், சாட்சிகளின் விசாரணை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கிவிட்டதால் இந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெறுவதாக கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவை திரும்பப் பெற அனுமதித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் லாரன்ஸ் வாங் ஆகியோரை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அரசுமுறை பயணமாக புரூனே சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து சிங்கப்பூர் சென்றார். சாங்கி விமான நிலையம் சென்றடைந்த மோடியை இந்திய தூதர் ஷில்பாக் அம்புலே உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து விடுதிக்கு சென்ற மோடிக்கு சிங்கப்பூர் வாழ் இந்திய மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேளதாளத்துடன் நடன நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. அப்போது டோலக் வாத்தியத்தை பிரதமர் மோடி தனது கைகளால் இசைத்து மகிழ்ந்தார். தொடர்ந்து சிங்கப்பூர் வாழ் இந்தியர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்தினம் மற்றும் பிரதமர் லாரன்ஸ் வாங் ஆகியோரை சந்தித்து இருநாட்டு உறவு குறித்து இன்று பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அமெரிக்காவில் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். ஜார்ஜியா மாகாணத்தில் அபாலாச்சி என்ற இடத்தில் உள்ள பள்ளிக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் அங்கிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டு தாக்குதல் நடத்தினார். இதில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை மடக்கி பிடித்து கைது செய்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைதான நபரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய காவல்துறையினர் சம்பவம் நடந்த இடத்தில் FBI மற்றும் ADF அமைப்பினர் சோதனை நடத்தியதாகவும் குறிப்பிட்டனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி வளாகத்திலிருந்து மாணவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். துப்பாக்கிச்சூடு குறித்த செய்தி அறிந்த மாணவர்களின் பெற்றோர் பள்ளி வளாகம் முன்பு குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஹமாஸ் அமைப்பினர் பிடியில் சிக்கியுள்ள பிணை கைதிகளை மீட்க கோரி இஸ்ரேலில் 4வது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் டெல் அவிவில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் காசா மீதான தாக்குதலை உடனடியாக கைவிட வேண்டும், போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் அரசு சம்மதிக்க வேண்டும், பிணை கைதிகளை மீட்கும் முயற்சியை உடனடியாக தொடங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபரில் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பு 253 பேரை பிணை கைதிகளாக கடத்திச் சென்றது. அதில் சிலர் மீட்கப்பட்ட நிலையில் 6 பேர் சடலமாக கடந்த வாரம் மீட்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் ஹமாஸ் பிடியில் உள்ள மீதமுள்ள 101 பிணை கைதிகளை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தொடர் போராட்டங்களால் ஹமாஸ் அமைப்பினருடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள நெதன்யாகு அரசு விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்காட்லாந்துக்கு எதிரான T20 போட்டியில் பவர் பிளேயில் 113 ரன்களை குவித்து ஆஸ்திரேலிய அணி உலக சாதனை படைத்துள்ளது. ஸ்காட்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலியா 3 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. பிரெஞ்ச் கிரிக்கெட் கிளப் மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்து வீசியது. 20 ஓவர்கள் முடிவில் ஸ்காட்லாந்து 9 விக்கெட்டுகளை இழந்து 154 ரன்களை சேர்த்தது. தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலிய அணியில் ஜாக் பிரேசர் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டம் இழந்தார். ஆனால் மற்றொரு தொடக்க வீரர் டிராவிஸ் ஹெட் ஸ்காட்லாந்து பந்துவீச்சை சிதறடித்தார். மிச்சல் மார்ஷும் அதிரடி காட்ட முதல் 6 ஓவர்களான பவர் பிளேயில் 113 ரன்களை ஆஸ்திரேலியா குவித்து மிரள வைத்தது.
3 விக்கெட் இழப்பிற்கு 9.4 ஓவர்களில் 156 ரன்களை குவித்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. 25 பந்துகளில் 80 ரன்களை அடித்த டிராவிஸ் ஹெட் ஆட்டநாயகன் விருதை பெற்றார். பாரிஸ் பாராலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கு மேலும் 2 தங்கப்பதக்கங்கள் கிடைத்தன. பாரிஸ் பாராலிம்பிக் தொடரின் ஆண்கள் வில்வித்தை இறுதிப் போட்டியில் போலந்து வீரர் லூகாஸை 6-0 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய வீரர் ஹர்பீந்தர் சிங் வெற்றி பெற்றார். இதன் மூலம் தங்கம் வென்ற ஹர்பீந்தர் சிங் பாரா ஒலிம்பிக் வில்வித்தையில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார். அத்துடன் பாராலிம்பிக்கில் தொடர்ச்சியாக 2 முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையையும் ஹர்பீந்தர் சிங் பெற்றுள்ளார். அவர் 2020 டோக்கியோ பாராலிம்பிக் தொடரில் வில்வித்தையில் வெண்கலம் வென்றிருந்தார். வில்வித்தையில் தங்கம் வென்ற ஹர்பீந்தர் சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதே சமயம் ஆண்கள் கிளப் த்ரோ போட்டியில் இந்தியா 2 பதக்கங்களை வென்றது. இந்திய வீரர் தாரம்பீர் 34.92 மீட்டர் தூரம் வீசி தங்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் பிரணவ் சர்மா 34.59 மீட்டர் தூரம் வீசி வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். இதன் மூலம் 5 தங்கம், 9 வெள்ளி, 10 வெண்கலம் என்று மொத்தம் 24 பதக்கங்களுடன் இந்தியா பட்டியலில் 13வது இடம் பிடித்துள்ளது. இது பாராலிம்பிக் தொடரில் இந்தியா பெற்றுள்ள அதிகபட்ச பதக்கங்கள் ஆகும். பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய தமிழக வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த துளசிமதி வெள்ளிப்பதக்கம் வென்று சாதித்தார். அதேபோன்று மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ சிவன் ஆகிய இருவரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பாரிஸிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த 3 வீராங்கனைகளுக்கும் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. எனக்கு வெட்டினரியில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்றதுனால எனக்கு ஓடி கிடைக்கல ட்ரைனிங் பண்ணுறதுக்காக. அப்போது நாங்கள் என்ன உதயநிதி சாரை போய் மீட் பண்ணோம். நாங்கள் கோச்சு, அப்பா எல்லாம் போய் மீட் பண்ணோம். இந்த மாதிரி சொன்னோம், இந்த மாதிரி ஓடி கிடைக்கல ட்ரைனிங்காக, என்ன சார் பண்ணுறது, கொஞ்சம் வாங்கித்தாங்க அப்படின்னு. உதயநிதி சாரும் அப்புறம் மெம்பர் செக்ரட்டரி மேக்நாத் ரெட்டி சார் அவங்களோட ஓன் எஃபர்ட்டில் எங்களுக்கு ஜிஓ பாஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி எங்கள் யூனிவர்சிட்டிக்கு ரிலீவ் பண்ண சொல்லி. ஸோ எனக்கு ட்ரைனிங்காகவும் டில் பாராலிம்பிக்ஸ் வரைக்கும் எனக்கு ரிலீவ் பண்ண சொல்லி அவங்க தான் பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. அதோட ஃபீட்பேக்காக இந்த சில்வர் மெடல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை நான் இவ்வளோ லேட் நைட்டில் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவாங்கன்னு. அதுவும் இல்லாமல் நான் மெடலோட வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் பாராலிம்பிக்ஸ். அதுலேயும் நான் மெடலோட வந்திருக்கேன். அந்த பிரான்ஸ் மெடல் மேட்ச் அன்னைக்கு காலையிலையும் ரொம்பவே டவுன் ஃபீலிங்காக இருந்தது. இருந்தாலும் நான் என்னோட சைக்காட்ரிஸ்டோட பேசினேன், கோச்சஸோட பேசினேன். அப்புறம் கொஞ்சம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணி அப்புறம் எனக்கு என்ன நான் இழந்தேனோ அதை பிரான்ஸ் மெடல் மேட்ச்ல காட்டணும்ட்டு நான் போயிட்டு ஆடினேன். பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அங்கே ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு திரும்பி வந்திருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் பிரேக் எடுத்து மறுபடியும் நல்ல ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிரான்ஸ் மெடலை அடுத்து LA 28ல் கோல்டாக மாற்றி திருப்பி இங்கே வரணும். ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களை புரட்டி போட்டிருக்கும் பெருமழை வெள்ளத்திற்கு சுமார் 40 பேர் உயிரிழந்த நிலையில் இரு மாநில முதலமைச்சர்களும் நேரில் ஆய்வு செய்துள்ளனர். வெள்ளப்பகுதிகளில் மீட்புப் படையினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கோதாவரி மாவட்டம் பீமாவரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை தொடர்வதால் ஏராளமான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சுமார் 6,44,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 193 நிவாரண முகாம்களில் சுமார் 43,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து வெள்ளப்பகுதிகளை பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். தெலங்கானாவிலும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கம்மம் மற்றும் பிற பகுதிகளில் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கோதாவரி ஆற்றில் அபாய கட்டத்தை கடந்து வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பந்தர்சலாம் உள்ளிட்ட கரையோரப் பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு திரைப்பட நடிகர்கள் பலரும் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களின் வெள்ள நிவாரணத்துக்காக நன்கொடை அளித்து வருகிறார்கள். நித்யானந்தாவின் ஆன்மீக உரைகள் சிறப்பானவை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள 4 மடங்களுக்கு மடாதிபதியாக நித்யானந்தா நியமிக்கப்பட்டதை எதிர்த்து
நாகை நீதிமன்றத்தில் உரிமையல் வழக்கு தொடரப்பட்டது. இதில் பக்தர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் 4 மடங்களையும் நிர்வகிக்க தக்காரை நியமித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து நித்யானந்தா சார்பில் நித்யா, உமாதேவி உள்ளிட்டோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி தண்டபாணி நித்யானந்தாவிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் எங்கிருக்கிறார் என தெரிய வேண்டும் எனவும் கூறினார். காணொலி மூலம் ஆஜராக கூறலாம் என்றும் தெரிவித்தார். ஆனால் மனுதாரர் தரப்பில் நித்யானந்தா ஆஜராக இல்லாது என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தக்கார் நியமனம் தொடர்பான அரசின் உத்தரவில் தலையிட முடியாது என கூறிய நீதிபதி தண்டபாணி வழக்கை தள்ளுபடி செய்தார். அதே சமயம் நித்யானந்தாவின் ஆன்மீக உரைகள் சிறப்பானவை எனவும் அவரது கதவை திற காற்று வரட்டும் என்ற தொடரில் ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ளதாகவும் கருத்து தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடி இடிக்கப்படும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். வேலம்பட்டி பகுதியில் நீர்நிலை குட்டையை ஆக்கிரமித்து சுங்கச்சாவடி மையம் கட்டப்பட்டதாக எழுந்த புகாரில் ஆட்சியர் உத்தரவுப்படி கட்டடத்தை பொக்லைன் மூலம் இடித்து அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அங்கு வந்த பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரொனால்ட் ஷெல்டன் பெர்னாண்டஸ் மாவட்ட ஆட்சியர் மற்றொரு நாளில் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டிருப்பதாக கூறி பொக்லைன் இயந்திரத்தை அப்புறப்படுத்த முயன்றார். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் உள்ளிட்டோர் வட்டார வளர்ச்சி அதிகாரியின் வாகனத்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சுங்கச்சாவடியை உடனடியாக அகற்றக் கோரி சாலை மறியலும் செய்தனர். விவசாயிகள் உள்ளிட்டோர் பொக்லைன் இயந்திரம் மூலம் சுங்கச்சாவடி அலுவலகத்தை இடிக்க முயன்றபோது அவினாசிபாளையம் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் போலீசாருடன் கடும் வாக்குவாதம் செய்தனர். பின்னர் விவசாயிகளை மாவட்ட ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். எனினும் விவசாயிகளை ஆட்சியர் சந்திக்காததால் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். செய்யாறு அரசு கலைக்கல்லூரி வளாக கழிவறைகள் சீரமைப்பு பணி புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் தொடங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு கலைக்கல்லூரியில் மாணவியர் கழிவறையில் பாம்புகள் அதிகளவு இருப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து கழிவறை தூய்மைப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டன. பொதுப்பணித்துறை மூலம் புதர்களை அகற்றி கழிவறைகளை தூய்மை செய்யும் போது பாம்பு குட்டிகளை பிடித்து அகற்றினர். இதுகுறித்து இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தங்கள் கடமையை செய்யாதவர்களை பெண் கல்வி சுட்டெரிக்கட்டும் என்று எக்ஸ் வலைதளத்தில் புதிய தலைமுறையின் செய்தியை குறிப்பிட்டு பதிவிட்டிருந்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அரசு அனுமதியின்றி நீர்நிலைகளில் வண்டல் மண் அள்ளி சென்ற லாரிகளை சிறைப்பிடித்து ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் தமிழக அரசு விவசாய பயன்பாட்டிற்கு குளம், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் 3 அடி ஆழம் வரை இலவசமாக வண்டல் மண் எடுக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டது. அதன்படி அன்னூர் பகுதியில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் உள்ள குளத்தில் விவசாய தேவைகளுக்கு பொதுமக்கள் வண்டல் மண் எடுத்து வந்தனர். இதற்கிடையில் விவசாயிகள் அல்லாத சிலர் வணிக ரீதியிலான பயன்பாட்டிற்கு மண் எடுத்து சென்றனர். இதனையடுத்து 12 அடி ஆழம் வரை குளத்தில் மண் அள்ளப்படுவதாக புகார் எழுந்தது. அந்த வகையில் குளத்தில் மண் எடுக்க வந்தவர்களை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் உரிய அனுமதியின்றி மண் எடுக்கும் லாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். பின்னர் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் குட்டியுடன் முகாமிட்டிருந்த காட்டு யானைகள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டும் பணியில் குடியிருப்புவாசிகள் ஈடுபட்டனர். பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளிலிருந்து காட்டு யானைகள் பர்லியார் பகுதியில் குவிந்துள்ளன. இதனை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் பர்லியார் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் பலாப்பழங்களை உண்பதற்காக முகாமிட்ட யானைகளை குடியிருப்புவாசிகள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். யானைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் தடுக்க தண்ணீரை கொண்டு அவற்றை விரட்டினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பழங்குடியின மக்களுக்கு வீடு கட்ட பாறை பகுதியில் இடம் ஒதுக்கப்பட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து மாற்று இடத்தை வருவாய்த்துறையினர் தேர்வு செய்தனர். கீழ வடகரை ஊராட்சி செல்லாங்காலனி பகுதியில்
பழங்குடியினத்தைச் சேர்ந்த 45 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு பட்டா இல்லாததால் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் குடிசையில் வசித்து வருகின்றனர். இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து வடகரை ஊராட்சிக்குட்பட்ட கரடிப்பொட்டல் என்னும் இடத்தில் 45 பழங்குடியின குடும்பங்கள் வசிக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடம் முழுமையாக பாறையாகவும் குடிசை அமைத்து குடியிருக்கக்கூட தகுதியற்ற இடமாகவும் உள்ளதாக பழங்குடியின மக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாகவும் புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இந்நிலையில் பெரியகுளம் வட்டாட்சியர் அர்ஜுனன், வட்டார வளர்ச்சி அலுவலர் மலர்விழி மற்றும் வருவாய்த்துறையினர் அதே பகுதியில் பாறைகள் இல்லாத இடத்தை ஆய்வு செய்து தேர்வு செய்தனர். அந்த இடத்தில் நில அளவீடு பணிகள் மேற்கொண்டு பழங்குடியின மக்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவையில் சிப்காட்டிற்காக தேர்வு செய்யப்பட்ட நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டதாக கூறி விவசாயிகள் நடத்திய போராட்டத்தை அடுத்து தற்போது வழக்கம் போல் பத்திரப்பதிவு நடைபெற்று வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வடக்கலூர், குப்பனூர் உள்ளிட்ட கிராமங்களில் 3000 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்பூங்கா அமைப்பதற்கான பணிகளை தமிழக அரசு தொடங்கியது. இதற்கு எதிராக போராட்டங்கள் நடந்த நிலையில் பணிகள் கைவிடப்பட்டன. எனினும் தொழிற்பூங்கா அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் உள்ள நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய அன்னூர் சார்பதிவாளர் செல்வபாலமுருகன் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அன்னூர் சார்பதிவாளர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக விவசாயிகளிடம் பேசியபோது அரசு சார்பில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாத நிலையில் அன்னூர் சார்பதிவாளர் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்ததே தங்களது போராட்டத்திற்கு காரணம் என கூறினர். தற்போது நிலைமை சீராகி பத்திரப்பதிவு வழக்கம் போல் நடைபெற்று வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். மருத்துவமனைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை செயலர் அனைத்து மாநில செயலர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் மாநிலங்களில் உள்ள மருத்துவமனைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். நோயாளிகள், பொதுமக்கள் அதிகம் வரும் மருத்துவமனைகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த சூழலில் மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் முன்னாள் உதவியாளர் பிபவ் குமார் பிணையில் விடுவிக்கப்பட்டதை வரவேற்ற கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதாவிற்கு ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சுவாதி மாலிவால் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சுவாதி மாலிவால், பெண் ஒருவரை தாக்கியவர் பிணையில் வெளிவந்ததை வரவேற்கும் நபர்களிடமிருந்து மற்ற பெண்களுக்கும் மகள்களுக்கும் என்ன மரியாதையை எதிர்பார்க்க முடியும் எனவும், கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் தனக்கான நீதி நிச்சயம் கிடைக்கும் எனவும் கூறியுள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் சுவாதி மாலிவாலை தாக்கியதாக கூறி அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் டெல்லி காவல்துறை பிபவ் குமாரை கைது செய்தது. அவரை உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் பிணையில் விடுவித்தது குறிப்பிடத்தக்கது. கட்சித் தாவல் தடை சட்டத்தில் தகுதி நீக்கம் செய்யப்படும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என இமாச்சல பிரதேச அரசு மசோதா ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவுவதை தடுக்கும் விதமாக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதாக ஆளும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தில் 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றியவர்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் 36,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இமாச்சலில் காங்கிரஸில் இருந்து கட்சி மாறிய 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவில் ரயில் கவிழ்ந்த விபத்தில் 10 அகதிகள் படுகாயமடைந்தனர். தெற்கு மெக்சிகோவில் உள்ள சியாகுவா மாகாணத்தில் கார்களை ஏற்றிக்கொண்டு சென்ற சரக்கு ரயில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. விபத்தில் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்கு நுழைய கார்களுக்குள் அமர்ந்திருந்த அகதிகள் பலர் தூக்கி வீசப்பட்டனர். இதில் 10 பேர் படுகாயமடைந்த நிலையில் 4 வயது சிறுவன் காணாமல் போனதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அகதிகள் எப்படி ரயிலில் சட்டவிரோதமாக பயணித்தனர் என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஆயிரக்கணக்கானோர் சட்டவிரோதமாக அகதிகளாக நுழைந்து வரும் நிலையில் அதனை தடுக்க இரு நாட்டு அரசும் பல்வேறு முயற்சிகளை கையாண்டு வருகிறது.
பயிற்சி பெண் மருத்துவரின் படுகொலைக்கு நீதி கேட்டு கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து போராடினர். பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டும் பாலியல் தொடர்பான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வலியுறுத்தியும் போராட்டங்கள் கொல்கத்தாவில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன்படி ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போராட்டக்காரர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து போராடினர். நீதி வேண்டும் என்ற வாசகம் தெரியும் வகையில் மெழுகுவர்த்திகளை வரிசையாக அடுக்கி வைத்து போராடினர். இதேபோல கொல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளிலும் இரவு கூடிய மக்கள் செல்போனில் டார்ச் லைட்டை அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் கொல்கத்தா ஆளுநர் மாளிகையில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன. மேற்குவங்க மாநில ஆளுநர் CV ஆனந்தபோஸ் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களை படகுடன் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 2 விசைப்படகுகள் அதிலிருந்த 9 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் நெடுந்தீவு கடல் பகுதியில் கைது செய்தனர். மீனவர்களை காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றபோது படகில் இருந்த ஒரு மீனவருக்கு திடீரென உடல்நலம் குன்றியதால் ஒரு படகு மற்றும் அதிலிருந்து 5 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விடுவித்தனர். மீதமுள்ள 4 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து படகுடன் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களை படகுடன் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 2 விசைப்படகுகள் அதிலிருந்த 9 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் நெடுந்தீவு கடல் பகுதியில் கைது செய்தனர். மீனவர்களை காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றபோது படகில் இருந்த ஒரு மீனவருக்கு திடீரென உடல்நலம் குன்றியதால் ஒரு படகு மற்றும் அதிலிருந்து 5 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விடுவித்தனர். கரூரில் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் மேலும் ஒருவரை CBCID காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீது CBCID காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் கடந்த ஜூலை 16ஆம் தேதி கைது செய்யப்பட்ட MR விஜயபாஸ்கர் 15 நாள் நீதிமன்ற காவலுக்கு பிறகு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதனிடையே MR விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் மற்றும் வழக்கில் தொடர்புடைய செல்வராஜ் ஆகிய இருவரும் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் போலி ஆவணங்கள் மூலம் 22 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து அதற்கான பத்திரங்களை கேட்டு மிரட்டியதாக கரூர் சார் பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் யுவராஜ் என்பவரையும் CBCID போலீசார் நேற்று கைது செய்தனர். அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க கரூர் முதலாவது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஆவினில் நடைபெறும் முறைகேடுகள் தொடர்பான வீடியோக்களை வெளியிட்ட அலுவலரை ஆவின் நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்துள்ளது.